ஹாய் காய்ஸ், வாங்க இந்த மாதிரி ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஜெமினி ஏஐ ஓப்பன் ஆகும். இது ஆக்சுவலாக ஆப்பாகவும் இருக்குது, இல்லைனாலும் நீங்கள் கூகுள்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை ஃபஸ்ட்டு இதை டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ்குள்ளே போயிடும். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. அந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வந்து அதுவே பண்ணி கொடுத்துரும். இது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நீங்களும் அதே மாதிரி எடிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் என் பையனோட ஃபோட்டோஸை கொடுத்து அந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அது ஜெனரேட் ஆகிடும் அழகாக. நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் இருக்கிறத வேணாலும் கொடுக்கலாம். அது பேக்ரவுண்ட் அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட இமேஜஸை மட்டும் அதை கட் பண்ணி அழகாக வைக்கிது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இந்த எடிட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. உங்களுக்கு நாம் இதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த பிக்சர் போய் கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.